வணக்கம். அடுப்படி சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி பாலக் பூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல பாலக் பிளான்ச் பண்ணி எடுத்துப்போம். கொதிக்கிற சுடு தண்ணியில நம்ம ஆல்ரெடி கிளீன் பண்ணி வச்சிருக்க பாலக் சேர்த்து 2 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு பேபி ஸ்பினாச் யூஸ் பண்றேன். பேபி ஸ்பினாச் கிடைக்கல அப்படின்னா நார்மல் பாலக் கீரையை யூஸ் பண்ணிக்கலாம். கீரை நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ வேற ஒரு பிளேட்ல மாத்தி அதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சர் ஜார்ல மாத்தி அதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துப்போம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சர்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துருவோம். ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சிருக்கேன். இதுல தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு. ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பாலக் விழுதையும் சேர்த்து நல்ல கெட்டியான மாவை பிசைஞ்சு எடுத்துப்போம். பூரிக்கு எப்போதும் கெட்டியா தான் பிசையணும். தண்ணியா இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கும், பூரி உப்பி வராது. அதனால கட்டியாவே பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கணும். பூரி மாவு இப்ப தயாராயிடுச்சு. இதை சின்ன சின்ன பாலா உருட்டி நம்ம தேய்ச்சி வச்சுப்போம். பூரி மாவு தேய்க்கும் போது நம்ம கோதுமை மாவு வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அது நம்ம பூரி சுடும் போது அடியில போய் செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அது ரொம்ப கருகி அது திரும்ப திரும்ப நம்ம பூரி சுடும் போது அது பூரி மேலேயே செட்டில் ஆக ஆரம்பிச்சிடும். அது பார்க்க நல்லா இருக்காது. அதனால நான் எண்ணெய் தொட்டே தேய்ச்சிக்கிறேன். பூரிக்கு ரொம்பவும் திக்காவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாவும் இருக்கக்கூடாது. மீடியம் சைஸ்ல தேய்ச்சிக்கலாம். அப்பதான் பூரி புஷ்னு வரும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு பூரியா சுட்டு எடுத்துடலாம். லைட்டா அதை பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்ல புசுன்னு வந்ததும் நம்ம திருப்பி விட்டுடலாம். 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துருவோம். இதே மாதிரியே ஒவ்வொரு பூரியும் நம்ம சுட்டு எடுத்துருவோம். கீரை சேர்த்திருக்கிறதுனால இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. கீரை சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. நம்மளோட சுவையான பாலக் பூரி ரெடி ஆயிடுச்சு. பாலக் பூரி தொட்டுக்கிறதுக்கு சென்னா மசாலா ரொம்பவே நல்லா இருக்கும். சென்னா மசாலாவோட ரெசிபி நான் ஐ பட்டன்ல போடுறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.